ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த கார்டன் வந்து நான் ரெண்டாவதாக உருவாக்கின கார்டன். இதில் வந்து நிறைய புல் தெரியும், நீங்கள் மாடுலாம் கூட மேயறது தெரியும். நிறைய இருக்கிற புல் ஏன் வேஸ்ட் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அவங்கள மேய விட்டுருக்கோம். என்னென்ன பழச்செடிகள் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து கமலா ஆரஞ்சு. இது நட்டு வச்சு எப்படியும் ஒரு 2-3 மாதம் தான் ஆகியிருக்கும். இதுக்குள்ளே மழை வரவே இப்போ தான் நல்லா துளுத்து வராங்க. அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வந்து க்ரீன் லாங் மல்பெரி. இந்த இடத்துல ஒரே ஒரு காய் தெரியும். ஏன்னா இவங்களை வந்து கட் பண்ணி விட்டால் தான் வந்து நிறைய காய் வைப்பாங்களாம். அடுத்து கட் பண்ணி விடணும். அந்த வேலையை தான் செஞ்சால் தான் நிறைய காய் வைக்கும். இந்த செடி வந்து நாக்பூர் ஆரஞ்சு அப்படின்ட்டு வாங்கி வச்சேன். எல்லாம் எப்போ காய் வைக்கணும்னு தெரியல, வளரணும் இன்னும் நல்லா. இந்த குட்டி செடியாக நீங்கள் பார்க்குறது வந்து ரோஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. பன்னீர் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். எல்லோ கலரில் இருக்கும், உள்ளே ஒரு பெரிய கொட்டையாக இருக்கும். ருசி வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். பெங்களூரில் ஒரு முறை சாப்பிட்டதுனால அதை வாங்கி வைக்கலாம் அப்படின்ட்டு இந்த செடியை வாங்கி நட்டு வச்சுருக்கேன். இது விதையிலேருந்து உருவாக்குனதுன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வந்து இதுவும் ஒரு வாட்டர் ஆப்பிள் வெரைட்டி. அந்த கார்டனில் இருக்கிற வாட்டர் ஆப்பிள் சாப்பிட்டுட்டு தான் வந்து இங்கே நம்ம ஒன்று வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் நர்சரியிலே தான் வாங்கி நட்டு வச்சேன். இவங்க இன்னும் நல்லா வளரணும், கொஞ்சம் வளர லேட் ஆகுது. அவங்கள மாதிரி இவங்க வளரல. இந்த குட்டி செடி வந்து கலாம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க, கலாக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேக்கரி செடின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். புளிப்பாக தான் இருக்கும், ஆனால் அந்த இனிப்பில் ஊற வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி செடியாக தான் இருக்குது, சீக்கிரம் வளரணும். இந்த செடி வந்து குட்டி பீட்ரூட் கொய்யா. ஆல்ரெடி பீட்ரூட் கொய்யா பெரிய பிளான்ட்டு காயோடவே இருக்குது. அதனோட டேஸ்ட்டு பிடிச்சி தான் வந்து நிறைய செடி வாங்கி நடணுன்ட்டு குட்டியாக ஒன்று வாங்கி நட்டு வச்சுருக்கேன். இதுவும் ஒரு முந்திரி செடி தான். அங்கே இருக்கிற செடியோட பழத்தை சாப்பிட்டுட்டு தான் வந்து இன்னும் செடி நடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று வாங்கி நட்டு வச்சுருக்கோம். இது வந்து ஜம்போ நாவல் அப்படின்ற நாவல் பழம், பெரிய சைஸில் பிளாக் கலராக தான் இருக்கும். விதையை போட்டுட்டு பழத்தை சாப்பிட்டுட்டு விதையை வந்து இங்கே நட்டு வச்சேன். ரொம்ப நாளாக வளரலையே பார்த்துட்டு இருந்தேன், நிறைய கொத்தாக வளர்ந்துருச்சு. இந்த மாங்காய் செடி வந்து சக்கரை குட்டி மாங்காய். விலை கொஞ்சம் அதிகம்தான், இருந்தாலும் அது நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்னு சொல்லவே இந்த செடியை ஒன்று வாங்கி நட்டு வச்சுட்டேன். இது வந்து கறிப்பலா அப்படின்று ஒரு மருத்துவ குணம் நிறைந்த செடி. பலாப்பழம் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் நிறைய மெடிசன் வேல்யூ இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால சரி ஒன்று நட்டு வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி நாத்தாக வாங்கி நட்டது தான் இது. இது வந்து லிச்சி பழம். இப்போ தான் வாங்கி ஒரு லாஸ்ட் வீக் தான் நட்டு வச்சோம். நல்லா ஹெல்தியான பிளான்ட்டாக இருக்குது. இந்த செடி வந்து ஸ்வீட் லெமன். அப்படியே தோலோடையே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த குட்டி லெமன் வெரைட்டி. காய்க்காக வெயிட்டிங்கில் இருக்கேன். வாங்கி நடும்போது காய் இருந்துச்சு, ஏன்னு தெரியல இப்போ காய் வரமாட்டேங்குது. சீக்கிரமாக இதெல்லாம் நல்லா போட்டு. இந்த செடி வந்து ஒரு ஆரஞ்சு வெரைட்டி தான். வாங்கி நட்டு ரொம்ப நாள் ஆகுது, ஒரு 1 வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரி, 1 வருஷம் தான் ஆகியிருக்கும். ஆனால் என்னன்னு தெரியல, இன்னும் பூ வைக்கல. ஆனால் நல்லா வளர்ந்துட்டுருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம். அப்புறம் நம்மக்கிட்ட வந்து 3 பீட்ரூட் கொய்யா செடி இருக்குது. 3த்துலேயுமே வந்து பூ காய்கள்லாம் இருக்குது. இப்போ தான் காய்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அங்கங்கே பூ காய்கள்லாம் வந்திருக்கு. காயோட சுவை வந்து நார்மல் கொய்யா பழம் மாதிரி தான் இருக்குது, வெள்ளை கொய்யா டேஸ்ட்டில் தான் இருக்குது. ஆனால் அதனோட கலர் வந்து நம்ம நாக்கோடையே ஒட்டிக்கும், அந்த மாதிரியான கலர். இந்த செடி வந்து ஸ்ட்ராபெரி கோவான்ட்டு வாங்கி வச்சோம். ரொம்ப நாள் ஆசை தான் நிறைய கொய்யாக்காய் வெரைட்டி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சரிட்டு இந்த ஸ்ட்ராபெரி கொய்யா வாங்கியிருக்கோம். எவ்வளோ நல்ல காய் வரும்ன்ட்டு தெரியல, நட்டு ஒரு 6 மந்த் போல் ஆகிருக்கும். இது வந்து ஒரு மல்பெரி செடி தான். ஃபஸ்ட்டு வாங்கினது க்ரீன் மல்பெரின்றதுனால எனக்கு அந்த ரெட் மல்பெரி, ரெட் ஆகிட்டு பிளாக் ஆகும் இல்லைங்களா, அது மேலே ரொம்ப ஆசை. அதனால் சரின்னு மல்பெரி வாங்கினேன். இது குட்டியாக காய் வைக்கும் போல். இந்த செடி வந்து ரெட்டு சப்போட்டா. சப்போட்டா வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த ரெட் சப்போட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த செடி வாங்கியிருக்கேன். நட்டு ஒரு வாரம் தான் ஆகியிருக்கும். நல்லா தான் வளர்ந்துட்டுருக்கு, ஹெல்த்தியான பிளான்ட்டாகவும் இருக்குது. இது வந்து பனானா சப்போட்டா. பனானா மாதிரி நீட்டாக இருக்கும் சப்போட்டா அப்படின்னாங்க. இதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னாங்க. ஏற்கனவே வாங்கி வச்சோம் ஒரு செடி, ஆனால் ஏதோ ஒரு இதில் ட்ரக் ஓட்டும் போது போயிடுச்சு தெரியாமல். அதனால் சரி இன்னொரு செடியும் வாங்கி நட்டு வச்சிட்டோம்.
இந்த செடி வந்து விளாம்பழம். நான் ஒரு நாள் விளாம்பழம் சாப்பிட்டுட்டு அந்த விதை எப்படியோ கீழே விழுந்துட்டுருக்கு. அந்த ஏரியாவில் முளைச்ச செடி இது. சரி அங்கே இருந்தால் தோதுப்படாதுன்னு சொல்லிட்டு கார்டனில் எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சேன். இது வந்து கொடம்புளின்னு சொல்லுவாங்க. அந்த செடி ஃபஸ்ட்டு வாங்கினேன் அப்படின்னா அது கொடம்புளி. ஆனால் அது என்னால் காப்பாற்ற முடியல அந்த நேரத்தில் இந்த சுச்சுவேஷன். அதனால இப்போ வாங்கி நட்டு வச்சுருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 மந்த் ஆகியிருக்கும் இந்த பிளான்ட் நட்டு. இந்த செடி வந்து லாங் மல்பெரி. லாங் பிளாக் கலரு ரெட் கலராக இருக்கும் இல்லைங்களா, அந்த மல்பெரி. மல்பெரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் அதனால தான் ஒரு வெரைட்டியும் தேடி வாங்கி நட்டு வச்சிட்ருக்கேன். இது வந்து ரெட் கலர் பப்ளி மாஸு. பப்ளி மாஸ் ஆல்ரெடி நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். பப்ளி மாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. எல்லா பழமும் ஒரு ருசி. ஆனால் சின்ன வயசுலேருந்து இது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் சரின்ட்டு அதுலேயும் இன்னொரு வெரைட்டியும் வாங்கி நட்டு வச்சுருக்கோம். இந்த செடி வந்து கிளி நாவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி காய் இருந்துச்சு, நான் தான் அதை காலி பண்ணிட்டேன். நாவல் பழ டேஸ்ட்லேயே தான் இருக்குன்னுவாங்க. ஆனால் எனக்கு தெரியல எப்படி இருக்குன்னு. வந்த இதில் வந்து கொஞ்சம் துவர்ப்பாக தான் இருந்துச்சு, இனிப்பு நிறைய இருக்குன்னாங்க. இன்னொரு முறை காய் வைக்கும்போது நான் சொல்கிறேன். இது ஒரு பலா வெரைட்டி. ஏர் லேயரிங்கில் வாங்கினது தான். எப்போ காய் வைக்குன்னு தெரில. வளர்றதும் கொஞ்சம் லேட்டாக தான் வளருது. இது ஒரு ஆரஞ்சு வெரைட்டி, ஸ்வீட் ஆரஞ்சு அப்படின்னாங்க. கொழுமிச்சைன்னே தமிழில் சொல்கிறாங்க. ஆனால் கொழுமிச்சை வந்து கொஞ்சம் கசப்பாக தான் இருக்குது அதனோட தோல்லாம். ஏன்னா எங்ககிட்ட மரம் ஒன்று பெருசாக இருக்குது, அதை சாப்பிட்டு பார்த்ததுல தெரிஞ்சிச்சு. சரி ஸ்வீட் ஆரஞ்சுன்னவே சரி இது ஒன்று வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கி நட்டு வச்சுருக்கோம். இது வந்து ரெட் கலர் பலாப்பழம் வாங்கி நட்டு வச்சுருக்கோம். இப்போ தான் நல்லா துளுத்து வருது, மழைக்கு நல்லா துளுத்து வருது. இது வந்து ஃபால்ஸா ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும் போது அந்த வாசலில் வச்சு விற்பாங்க. குட்டி குட்டியாக கருப்பு கருப்பாக மணத்தக்காளி சைஸில். டேஸ்ட் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த செடி வந்து இந்த காடுகளில் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப ஆசை அதை சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. அதனால தான் இதை வாங்கி நட்டு வச்சுருக்கோம். ஃபால்ஸா செடி, கலாம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஏன்னா என்ன பேருன்னு எனக்கு தெரியல. இந்த செடி வந்து மினி சாத்துக்குடி. குட்டி குட்டியாக காய் வச்சு பழக்குமா. வரும்போது ஒரு காய் இருந்துச்சு, அதுக்கப்புறம் காயும் வைக்கல, ஒன்றும் பண்ணல. ஏன்னா நட்டு ஒரு 3-4 மாதம்தான் ஆகியிருக்கும். வெயிட் பண்ணி தான் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கணும். இது வந்து டயானா அத்தி. இதுவும் நட்டு கொஞ்ச நாள் தான் ஆகுது. இந்த கார்டன் உருவாக்கி இது ஒரு வருஷம் கூட ஆகலை. அதுக்குள்ளே எவ்வளோன்னு வளர்ந்துரும்னு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போது வளர்ந்துட்டுருக்கு. அதனால தான் எல்லாம் இந்த சைஸில் இருக்குது செடிகள்லாம். இந்த செடி வந்து சூரினம் செடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த செடி. எனக்கு அது டேஸ்ட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது, நல்லா இருக்கும்ன்ட்டு சொல்லவே நானும் வாங்கி நட்டு வச்சுட்டேன். எப்போ பழுக்கும்ன்ட்டு எல்லாத்தையும் ஆவலோடு பார்த்துட்ருக்கேன். அடுத்து இன்னும் ஒரு 2 வருஷத்துக்குள்ளே இவங்களும் நல்லா காய் வச்சு பழம் வைக்கணும். அதுதான் என்னோடய ஆசை. நன்றி.